டி செவஞ்சர ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசி அன்பர்களுக்கு வெள்ளி மீன் ஆட்சி. வெள்ளி மீன் அப்படின்னா சுக்கிர பகவான். வாரக்கிழமையில் வெள்ளிக்கிழமை. கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் விடிகாலம் நேரமாக இருந்துச்சு வயல் வேலைகளுக்கு செல்வாங்க. அப்போ கிழக்கே வெள்ளி மீன் உதயமாகும் போது வெள்ளி உதயமாயிருச்சு, வேந்தாய் உதயமாயிருச்சு அப்படின்னு கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் இன்றளவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வெள்ளி மீன் அப்படின்னா சுக்கிரன், வேந்தாய் அப்படின்னா குரு. தற்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தென்மேற்கு திசையில் வெள்ளி மீன் தகதகதகதகன்னு தென்மேற்கு திசையில் வெள்ளி மீனை தரிசனம் செய்யலாம். கடகம் ராசி அன்பர்களுக்கு 4-11ஆம் அதிபதி கடகம் ராசிக்கு வெள்ளி மீன் பாதகாதிபதியாக வரும். கடகம் ராசியை பொறுத்தவரை வெள்ளி மீன் மறைந்திருப்பது, கெடுவது உங்களுக்கு யோகம். 2/9/2026 முதல் 1/1/2027 வரை துலாம் ராசியில் வெள்ளி மீன் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் 4வது வீட்டிலே 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும் போது கடகம் ராசி அன்பர்களுக்கு வீடு, சொத்து, நிலம், வண்டி, வாகனம், ஆடு, மாடு, உயிருள்ள உயிரற்ற அனைத்தும் சுகமாக இருக்கும். 4ஆம் இடம் சார்ந்த உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிறீங்க. 4வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும் போது கடகம் ராசி அன்பர்கள் இப்போ பழைய வண்டி வாகனம்லாம் இருந்துச்சுன்னா மாற்றிட்டு புதுசாக வாங்குவீங்க. உங்கள் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அம்மா உங்கள் மேலே அன்பு பாசமாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மா மேல் அன்பு பாசமாக இருப்பீங்க. நண்பர்களோடு கூட்டாளிகளோடு சண்டை கட்டிக்கிட்டு பிரிந்து சென்றவர்கள் இனிமேட்டி வேண்டாம்பா அப்படின்னு பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் உங்களிடம் நண்பர்களாவாங்க, சந்தோஷமாக பேசுவாங்க. பிரிந்த நண்பர்கள் மீண்டும் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். கடகம் ராசிக்கு 4வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது விவசாயிகள் விவசாயம் செஞ்சுக்கலாம், புதிய பயிர் பண்ணிக்கலாம், விவசாயம் நன்றாக வரும். 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் 2 வீலரு, 4 வீலரு, லாரி, பஸ்ஸு, வண்டி வாகனங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஆடு, மாடு, கோழி, வளர்ப்பு பிராணிகளும் வாங்கலாம். வீட்டுமனை, விவசாய நிலம், சொத்துக்களும் வாங்கலாம். வீடும் கட்டலாம். மாடி வீடு கட்டணும் அப்படின்னா 2வது மாடி வீடு கட்டணும் அப்படின்னா இப்போ வீடு கட்டிக்கலாம். 4ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது நகை எடுக்கலாம். தங்க நகை, வெள்ளி நகை எடுக்கலாம். தங்க நகை கடை வைத்திருப்பவர்கள், வெள்ளி நகை கடை வைத்திருப்பவர்கள், தங்க வேலை, வெள்ளி வேலை, ஜவுளி தொழில் செய்யக்கூடியவர்கள், தறி மிஷின் வைத்திருப்பவர்கள் 4ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், வாடிக்கையாளர்கள் ஏராளமாக வருவாங்க. நல்ல வியாபாரம் ஆகும், அதிகமான பணம் சம்பாதிப்பீங்க. சுகஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி செல்லும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், நல்லா சுகமாக இருப்பீங்க. மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சுக்கிர பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. அது என்ன அப்படின்னா, நீச்சமான வீட்டிலிருந்து பெயர்ச்சி ஆகும்போது தன்னுடைய சொந்த வீடு. கடகம் ராசிக்கு 3வது வீட்டில் சுக்கிரன் என்று 4ஆம் இடம் செல்லும்போது சுகஸ்தானம். அண்ணன் தம்பி உதவல்னாலும் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய விடாமுயற்சி நீங்கள் வெற்றி பெற்று விடுவீங்க. ஏன்னா 3வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக இருக்கும்போது தம்பி தங்கைகள் உதவல்னாலும் உங்களுடைய விடாமுயற்சி, ஒரு காரியத்தை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். போட்டி பந்தயங்களில், விளையாட்டுகளில் கடகம் ராசி என்பவர்கள் அதிகமாக விளையாண்டு பரிசு பதக்கங்களாக மாற்றுவீங்க. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பீங்க. நண்பர்கள் உங்களுக்கு சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க. ஆசிரியர்கள் உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது
கடகம் ராசி என்பளுக்கு எல்லோருமே வந்து உங்கள் மேலே பாசம் காட்டுவாங்க. நீங்களும் எல்லோரிடமும் பாசமாக அன்பாக இருப்பீங்க. வண்டி வாகனம் ஆடு மாடு நாய் பூனை இப்படி வந்து வளர்ப்பு பிராணிகள் மூலமோ உயிரற்ற வண்டி வாகனங்கள் மூலமோ அதிக அன்பு பாசங்கள் இப்போ செல்லும். கடகம் ராசி என்பர்கள் நல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு சொந்தக்காரர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 2/9/2026 முதல் 1/1/2027 வரை வெள்ளி மீன் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று செல்லும் போது கடகம் ராசி என்பளுக்கு வீட்டில் வந்து நல்லா வெளிச்சம் வருகிறது. வீடு வந்து நல்லா பராமரிக்கலாம், பெயிண்ட் அடிக்கலாம், வீட்டை வந்து நீங்கள் பராமரிக்கலாம். அதே மாதிரி பழைய வண்டி வாகனத்தெலாம் பெயிண்ட் அடிக்கலாம், புதுப்பிக்கலாம், பழசை மாற்றிட்டு புதுசு வாங்கிட்டுலாம். கடகம் ராசிக்கு இந்த வெள்ளி மீன் ஆட்சி பெறக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறது. பல கோடி ரூபா பணம் சம்பாதிக்கலாம். வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிப்பு துறையில் இருப்பவர்கள், கதை எழுதக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள் ஜொலிக்கலாம். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஜொலிக்கலாம். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஜொலிக்கலாம். வண்டி வாகன தொழில் டிராவல்ஸ் வைத்திருப்பவர்கள் ஜொலிக்கலாம். தங்க நகை வெள்ளி நகை ஜவுளி கடை ஆடம்பர பொருள் விற்கக்கூடியவர்கள் கடகம் ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஜொலிக்கிற மாதிரி. சுக்கரன் அப்படின்னாலே தகதகதாதகன்னு, வெள்ளி மீன் அப்படின்னாலே ஜொலிப்பு தான், சுகம்தான், இன்பம் தான், மகிழ்ச்சி தான். கடகம் ராசி என்பவர்களுக்கு அடுத்த 1/1/2027 வரை சுக்கரன் வந்து உங்களுக்கு லாபங்களையே கொடுக்கிறார், நல்ல நன்மையே கொடுக்கிறார், அனைவரிடத்திலும் அன்பு பாசத்தை ஏற்படுத்துகிறார். கடகம் ராசி என்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. கடகம் ராசிக்கு 2 8வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் நிற்கிறது. 2ஆம் வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் இருக்கும்போது எல்லோரும் வந்து உங்கள் மேலே அன்பு பாசமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து தனிமையை விரும்புவீங்க, ஓரமாக போய் உக்காந்துக்குவீங்க. ஊரோடு ஒன்று சேராத அளவு உங்களுக்கு உங்களுடைய குணத்தை இந்த கேது ஏற்படுத்துவார். இப்படியே உங்களிடம் வந்து பேசினாலும் நீங்கள் வந்து எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறமேட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் தனியாக வந்துடுவீங்க. வெள்ளி மீன் ஆட்சி பெறும்போது கடகம் ராசி என்பர்கள் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தென்மேற்கு திசையில் வெள்ளி மீனை தரிசனம் செய்யுங்கள். வெள்ளி மீன் மேற்கே அஸ்தமனமாகி கிழக்கே உதயமாகும் போது கிழக்கு திசையிலும் விடியற் காலையில் நீங்கள் வந்து வெள்ளி மீனை தரிசனம் செய்யுங்கள். வெள்ளி மீனை தரிசனம் செய்யும் போது கடகம் ராசி என்பர்கள் நல்லா சுகமாகவும் இருக்கலாம். வண்டி வாகனம் மாடி வீடு ஆடு மாடு கோழி கால்நடை இப்படி வசதி வாய்ப்புகளோடு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் பிரபலமாக, அரசியலில் பிரபலமாக கடகம் ராசி என்பர்கள் அதிகமான லாபங்கள் பெற்று மக்கள் மத்தியில் நீங்கள் எப்போதுமே செல்வந்தராக வாழலாம். வெள்ளி மீனை நீங்கள் வந்து தினந்தோறும் தரிசனம் செய்யுங்கள். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.